தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். அன்பானவர்களே, இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்மை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம். எங்களை படைத்து பராமரிக்கின்ற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த வகுப்பு வழியாக கிறிஸ்தவ விழுமியங்களை, விண்ணரசின் விழுமியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வல்லமை தருவீராக. இந்த இறை வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ளவும், அதன் வழியாக நீர் எங்களுக்கு தருகின்ற அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வகுப்பில் பங்கெடுக்கின்ற அனைத்து மக்களையும் சமர்ப்பிக்கிறோம். நீதாமை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய மனக்கண்களையும் இதயத்தையும் திறப்பீராக. ஆண்டவரே, இறை வசனங்கள் அவர்களுடைய இதயத்திலே விழுந்து ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வல்லமை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்பானவர்களே, கடந்த வகுப்பிலே 5ஆம் அதிகாரம் வரை முடித்து விட்டோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்திலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 6ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்திலேயே அறச்செயல்கள் என்ன என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் மிக தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிக விளக்கங்கள் தேவையில்லை. என்றாலும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆண்டவர் 3 அறச்செயல்களை அதிகமான ஆற்றலோடு மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 அறச்செயல்களும் ஆண்டவர் எடுத்துரைக்கும் போது இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு பொதுவாக 3 அறச்செயல்களிலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. மறைவாயிருப்பதை காணக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு அதிக கைமாறு தருவார். 3 அறச்செயல்களிலும் மறைவாயிருக்கக்கூடிய ஆண்டவர் மறைவாக காண்பவற்றை பார்த்து அதற்கு கைமாறு தரக்கூடியவர். இந்த 3 அறச்செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவோம். முதல் அறச்செயல் என்னவென்றால் தர்மம் செய்தல். நீங்கள் தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தெளிவாக இது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வதை இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அன்பானவர்களே, உங்களுடைய வழக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும். எனவே நாம் செய்யக்கூடிய அறச்செயல்கள், குறிப்பாக தர்மம் செய்யும் போது தம்பட்டம் அடைக்க வேண்டாம், அது பிறர் அறிய வேண்டாம். நாம் செய்வது நம்மோடு நிறுத்த வேண்டும். ஏனென்றால் மறைவாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை ஆண்டவர் கண்ணோக்கி அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இன்று சமூகத்தை பார்க்கும்போது உதவி செய்வது, தர்மம் செய்வது எதுவென்று எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். தம்பட்டம் அடிக்கின்ற அல்லது சமூக வலைத்தளங்களில் எல்லாம் அவற்றை வெளிப்படுத்தி பெயர் வாங்குவதற்காக அதை செய்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் தர்மம் செய்யும் போது வழக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும். இன்று ஒரு மேடையிலே பெரிய கூட்டத்தை கூட்டி
உதவிகளை செய்யும் போது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், ஏழை எளிய மக்களை மேடையிலே வரவழைத்து பெரிய கூட்டத்தினுடைய மத்தியிலே இவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி அனுப்புகின்றோம். இது ஆண்டவருடைய பார்வையில் தவறானது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுடைய உதவி பிறருக்கு தெரியாமல் இருக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, கொடுப்பதை யாரும் அறியாமல் கொடுப்போம். அது ஆண்டவருடைய முன்னிலையில் பெருமையாக இருக்கும். நாம் கொடுப்பது பிறர் அறியும் போது அது என்னுடைய பெருமைக்காக அமைகிறது. ஆனால் அது பிறர் அறியாமல் இருக்கும் போது அது ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவர் அதை பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக அமைகிறது என்பதை இது வெளிக்காட்டுகின்றது. இது முதல் அறச்செயல். இரண்டாவது அறச்செயலாக பார்க்கும்போது, ஜெபம் செய்யும் போது, அதாவது தந்தையோடு நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கும் போது அது யாரும் தெரிய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. நாம் வாசிப்போம், 6வது வசனத்தை வாசிப்போம். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது மறைவாயிருக்கக்கூடிய தந்தையை பார்த்து ஜெபியுங்கள். உங்களுடைய உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துவிட்டு யாரும் தெரியாமல் ஜெபியுங்கள். அங்கும் இந்த இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. மறைவாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். மறைவாய் கேட்கக்கூடிய ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருவார். பல வேளைகளிலே பல இடங்களிலே ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். சில இடங்களிலே பார்க்கும்போது மக்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். கரங்களை உயர்த்தியும் கண்களை அடைத்தும் பல செயல்பாடுகளை செய்து ஜெபிக்கின்றார்கள். இந்த ஜெபம் பிறர் பார்ப்பதற்காக அமைகிறது என்றால் அது உண்மையான ஜெபம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ஜெபம் மறைவாக உங்களுடைய தந்தையோடு இருக்கட்டும். எல்லா மக்களுடைய கூட்டத்தில் ஜெபித்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கிறீர்கள் என்றால், மறைமுகமாக நம்மை காணக்கூடிய ஆண்டவரோடு ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதுதான் உண்மையான ஜெபம். நானும் ஆண்டவரும் தனித்திருக்கக்கூடிய ஜெபம். ஒரு நிகழ்வை இந்த ஜெபத்தோடு இந்த கருத்துக்களோடு இணைக்கலாம் என்று நினைக்கிறேன். புனித மரிய வியானி அவர்கள் ஆர்ட்ஸ் நகரத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் ஆலயத்தில் ஜெபிப்பதை அனுதினம் பார்க்கிறார். அவர் எப்படி என்றால், பணிக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பணிக்கருவிகளை எல்லாம் ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் வைத்துவிட்டு ஆலயத்தில் உள்ளே நுழைகிறார். அப்படியே அமர்ந்திருக்கிறார். பாடுபட்ட உருவத்தை பார்க்கிறார். சற்று நேரம் கழிந்து அவர் சென்று விடுகிறார். அவர் ஜெபிப்பதாக புனித மரிய வியானி பார்ப்பதில்லை. மாறாக வெறுமனே வருகிறார், போகிறார். இதை மட்டும்தான் பார்க்கிறார். ஒரு நாள் புனித மரிய வியானி அந்த சகோதரனை அழைத்து கேட்கிறார், சகோதரா, நீ அனுதினம் வருகிறாய், அப்படி அமர்ந்திருக்கிறாய், சென்று விடுகிறாய், ஜெபிப்பதை நான் பார்க்கவில்லையே என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார், இதுதான் என்னுடைய ஜெபம். ஆமன்பானவர்களே, ஆண்டவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அந்த ஒரு உறவு வாழ்வு, உறவு ஜெபம்தான் உண்மையான ஜெபம் என்பதை ஆண்டவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். எனவே
நாம் ஜெபிப்பது பிறர் அறிய வேண்டும் என்று இல்லை, மாறாக தந்தை கடவுள் அறிந்தால் அதற்கு பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதை இதன் வழியாக சுட்டி காட்டுகின்றார். இது இரண்டாவது அறச்செயல். மூன்றாவது அறச்செயல் என்னவென்றால் நோன்பிருத்தலை பற்றி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். நாம் நோன்பிருக்கும் போது மறைமுகமாக இருக்க வேண்டும். பிறர் தெரியும்படியாக அல்ல, ஆண்டவர் அறியும்படியாக நாம் நோன்பிருக்க வேண்டும். அதையும் நாம் வாசிக்கின்றோம் 16வது வசனத்திலே, அதாவது 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிப்போம். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். இதை சுருக்கத்தில் சொன்னால், நீங்கள் உங்களுடைய நோன்பு பிறர் அறிவதற்காக தலையில் எண்ணெய் பூசாமல் முகவாட்டத்தோடு நாம் தென்படுவது அல்ல உண்மையான நோன்பு. பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். நாம் பேசும்போது பலர் சொல்வார்கள், நான் இந்த குழந்தையை பல நாட்கள் நோன்பிருந்து பெற்றெடுத்தேன், அல்லது இந்த பொருளை ஆண்டவரிடம் நான் கேட்டு கேட்டு நோன்பிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று நோன்பிருந்ததை மறைமுகமாக பிறருக்கு எடுத்து காட்டுகின்றோம். நான் இவ்வளவு நாள் உண்ணாமல் இருந்தேன் என்பதை பிறருக்கு காட்டுகின்றோம். ஆண்டவர் இதை விரும்பவில்லை. மாறாக மறைவாய் நாம் நோன்பிருக்கும் போது, மறைவாய் நோன்பிருந்து ஆண்டவரோடு நல்ல உறவு வைக்கும் போது, மறைவாய் இருப்பதை காணக்கூடிய ஆண்டவர் மறைவாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை, பிரதிபலன்களை தருகிறார் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. கடவுளுக்காக செய்த நோன்பை உண்மையாக அமைக்க வேண்டும் என்றால் அது யாரும் அறியாமல் செய்ய வேண்டும். அது பிறர் அறிகிறார் என்றால் அது நம்மையே தம்பட்டம் அடிப்பது. அறியாமல் செய்கிறார் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே நாம் நோன்பிருக்கும் போது பிறர் பார்ப்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவர் பார்ப்பதற்காக நோன்பிருப்போம். இந்த 3 அறச்செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கட்டளையாக தருகிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விழுமியங்களை, இந்த அறச்செயல்களை கடைபிடிக்கும் போது மறைவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அருகாமையிலேயே தர்மம் கேட்பதற்காக வருகின்றவர்கள் தர்மம் பெற்றுவிட்டு திரும்பி செல்லும் போது அவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் நாம் எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறோம் என்று. அவர்களுடைய முகம் மறுமலர்ச்சி அடைகிறது என்றால் நாம் அவர்களை மதித்திருக்கிறோம், அன்பு செய்திருக்கிறோம் என்பது பொருள். எனவே தர்மம் செய்வோம். அது யாரும் பார்ப்பதற்காக அல்ல, மாறாக கடவுள் பார்ப்பதற்காக. நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வோம். ஆலயத்திலே வந்து மணி நேரமாக ஆண்டவருடைய முன்னால் அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். அது பிறர் பார்ப்பதற்காக அல்ல, ஆண்டவர் பார்ப்பதற்காக. இன்னும் நோன்பிருப்போம். தவ காலங்களிலே, ஜெப நாட்களிலே நம்மை முழுமையாக இறைவனுடைய முன்னிலையிலே சமர்ப்பித்து நோன்பிருப்போம். அதுவும் பிறர் பார்ப்பதற்காக அல்ல, ஆண்டவர் பார்ப்பதற்காக. எனவே நம்முடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணமாக்கி இந்த அறச்செயல்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவோம். அதற்கு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இறைவனிடம் மன்றாடுவோம். அனைவரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நல்ல பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அறச்செயல்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து பிறர் காண்பதற்காக அல்ல, பிறர் எங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல, பிறர் இவன் பக்தியுடையவன் என்று சொல்வதற்காக அல்ல, மாறாக தந்தை கடவுள் ஆண்டவராகிய கிறிஸ்து
எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்க வல்லமை தருவீராக. அறச்செயல்களை செய்யும் போது ஆண்டவரே நீர் அவற்றை கண்டு எங்களுக்கு பிரதிபலனை தருவீராக. ஆண்டவரே தர்மம் செய்யும் போதும் ஜபம் செய்யும் போதும் நோன்பு இருக்கும் போதும் உம்முடைய பிரசனத்தை மட்டும் எதிர்நோக்கியிருக்க எங்களுக்கு வரம் தாரும். குறிப்பாக ஆண்டவரே இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அறச்செயல்கள் மிகுதியாக பெருக வேண்டும். அந்த அறச்செயல்கள் மூலம் ஆண்டவராகிய நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை மகன் தூயாவின் பேராலே, ஆமீன்.